ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மட்டன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிறிது பட்டை, 3 லவங்கம், 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், பாதி லெமன், சிறிது புதினா மல்லி, தயிர் 3 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/4 மூடி, 5 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. மிக்ஸி ஜாரில் கசகசாவையும் முந்திரியையும் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊறினா தான் மிக்சியில் கசகசா நல்லா அரைப்படும். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது மட்டனை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது உப்பு போட்டுருங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. மூடிட்டு விசில் போட்டுருங்க. 6-7 சவுண்டு வரட்டும். அந்த கேப்பில் தேங்காய் துருவலை முந்திரி பருப்போட சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைஞ்சிருச்சு. விசில் விட்டுருச்சு. குக்கரை திறந்து பாருங்கள். மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கறி நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியில் மல்லி சேர்த்துருங்க. சுவையான மணமான கறி குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனி டைம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.